இங்க நம்ம ஹீரோவுக்கு வரம் கொடுக்குற மீன் ஒண்ணு கிடைச்சு அது 3 வரம் கொடுக்கும். அந்த 3 வரத்துல 2 வரம் தர்சா போற வரம் கேட்ட நம்ம ஹீரோ 3வது வரமா அந்த நாட்டோட இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறான். சரி ஓகே வான்னு சொல்லி அந்த இளவரசி இருக்கிற அரண்மனைக்கு கூட்டிட்டு போய், இங்க பாரா குட்டி பையா, ஃபர்ஸ்ட் நீ போய் அந்த இளவரசிக்கு ப்ரப்போஸ் பண்ணு, அவ மட்டும் உனக்கு ஓகே சொல்லிட்டானா இமிடியேட்டா உனக்கு அந்த 3வது வரத்தை கொடுத்துறன்னு சொல்றா. அவ்வளவுதான். மீன்குட்டி சொன்னதை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ என்ன பண்றான், நேரா வெடுக்கு நடந்து போயிட்டு இந்தாரு புள்ள இளவரசி ஐ ஆம் லவ் யூன்னு சொல்லிட்டு டைரக்டா ப்ரப்போஸ் பண்ண, பிச்சைக்கார பையெல்லாம் என்னை வந்து பொண்ணு கட்டிட்டு இருக்கிறியா போடாங்கட்டுன்னு சொல்லிட்டு வேகமா அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறா. பட் இளவரசியோட அப்பா அந்த நாட்டோட ராஜாவுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சு போயிடும். அதனால வேற வழியே இல்லாம இளவரசி நீ என்னைய கல்யாணம் பண்ணணும்னா நான் உனக்கு 3 டாஸ்க் கொடுப்பேன், அந்த டாஸ்க் நீ கம்ப்ளீட் பண்ணேன்னா நான் உனக்கு தான் சொல்லிடுறா. அதை கேட்ட ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்க, முதல் டாஸ்க் அந்த நாட்டிலேயே ஒரு கொடூரமான பூனை ஒண்ணு இருக்கும், அது சூப்பரா நல்லா 8 கட்டையில பாட்டு பாடும், அதை புடிச்சிட்டு வான்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் மீனா பொண்ணும் அந்த பூனை இருக்கிற காட்டுக்கு போறாங்க. அங்க போன ஹீரோ பூனை கிட்ட மேட்டர் சொல்ல, அவனோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட பூனையும் அவங்க கூட வரதுக்கு ஒத்துக்குது. சோ 3 பேரும் திரும்ப அரண்மனைக்கு வந்து நம்ம ஹீரோ அந்த பூனையை பாட்டு பாட சொல்றான். அந்த பூனையும் சும்மா 8 கட்டையில அரண்மனையில பாட்டு பாட எல்லாரும் பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க, ஒரே கூத்தா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் டாஸ்க், அதாவது மேஜிக் டேபிள் கிளாத் அப்படிங்கிற ஒரு துணி இருக்கு. அந்த துணியில எமுட்டு சாப்பாடு வச்சாலும் அது திரும்ப திரும்ப சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த துணி எனக்கு கொண்டு வான்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோ மீனா பண்ண கூட்டிட்டு அந்த துணியை தேடி போறான். அந்த துணி 2 மலமுழுங்கி மகாதேவன் பிரதர்ஸ் கிட்ட இருக்கும். ஹீரோ போய் அந்த துணியை கட்டதுக்கு அவனை தலையிலே தேங்காய் வச்சு அடிச்சு அங்கேயே மயங்க வச்சிருவாங்க. ஆனா மீனா பொண்ணு அவங்க 2 பேர்த்துக்கிட்டே நைஸா பேசி அந்த துணியை ஆட்டையை போட்டுட்டு ஹீரோ கூட்டிட்டு அங்க இருந்து நேரா அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இப்ப 2வது டாஸ்க் முடிஞ்சிருச்சு இல்லையா, அடுத்து 3வது டாஸ்க். அது என்னன்னா இளவரசியோட செத்து போன அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தா மட்டும் தான் நம்ம கல்யாணம்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. நேரா மீனா பொண்ணு கிட்ட போய் விஷயத்த சொல்ல, சரி வா நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யமலோக 2 பேரும் கிளம்பி போறாங்க. அங்க போன ஹீரோ மிஸ்டர் யமன் கிட்ட, இங்க பாருங்க ப்ரோ, என் மாமியார் மங்கம்மாவை கூப்பிடுங்க, நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிடுவேன்னு சொல்றான். அதுக்கு யமன், தம்பி மரியாதையா ஓடுறு, இல்ல வெறிநாயை விட்டு கடிக்க விட்டுருவோம் பாத்துக்கன்னு சொல்றாரு. அப்பா அங்க வர்ற மீனா பொண்ணு, அப்பா அவன் என் ஃப்ரெண்டு தான்ப்பா, சட்டப்பட்டு ஒரு ஹெல்ப் பண்ணி விடுங்களேன், அந்த மங்கம்மாவை கூப்பிடுங்கன்னு சொன்னதும் யமனு பொண்ணுக்காக அந்த இளவரசியோட அம்மாவான மங்கம்மாவை நேர்ல வர வச்சு ஆசீர்வாதம் பண்ண சொல்றாப்புல. அந்த ஆண்டியும் ஆசீர்வாதம் பண்ணிடுது. சோ 3 டாஸ்க்குமே முடிஞ்சிருச்சு. இனி பொண்ணு நமக்குத்தான் சொல்லிட்டு ஹீரோ ஜாலியா அரண்மனைக்கு போறான். பட் இளவரசிக்கு தான் ஹீரோவை சுத்தமா பிடிக்காது. சோ அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவா. இப்படி வாண்டடா போய் சிக்கிக்கிட்ட ஹீரோவை காப்பாத்த முடிவு பண்ண மீனா பொண்ணு அங்க வந்து இளவரசி கிட்ட, நான் உனக்கு 3 வரம் தரேன், அதுக்கு பதிலா அவனை விட்டுருன்னு சொல்றான். அதனால ஹீரோவை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம மீனா பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப இளவரசி மீனா பொண்ணு கிட்ட என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பியா, சரி இந்த நாட்டோட மகாராணி ஆகணும்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவ மகாராணி ஆகிடுறான். அடுத்து 2வது வரம், இங்கிலாந்து மன்னரை நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இளவரசி கேட்க, உடனே இங்கிலாந்துல இருந்து 2 பேர் வந்து இங்கிலாந்தோட மன்னர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு இளவரசி கிட்ட சொல்றாங்க. நெக்ஸ்ட் 3வது வரம், இங்க வரடி மீனா ஒன்ன மாதிரியே நானும் கடற்கனி ஆகணும்னு சொல்றா. இமிடியேட்டா வரத்தையும் கொடுத்துறா. அந்த இளவரசி மீனா மாதிரி அப்படியே ஒரு பக்கெட்ல போய் விழுந்துடுறா. பக்கெட்ல விழுந்த அடுத்த நிமிஷம் கடலரசன் மேல வந்து கல்யாணம் பண்றதுக்காக அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். அடுத்து என்ன, நம்ம ஹீரோ மீனா பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு ஹனிமூன் போறாங்க. படம் முடியுது.